ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டு தந்த வார்த்தையின்படி கடவுளை துதிக்கும்படியாய் பெரிய பாக்கியத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். அதுமாதிரி ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைய பேர் இதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஏன் கீழ்ப்படுகிறதில்லை? துட்டு காசு கலைகிறான் மனுஷன். ஊழியக்காரன் அப்படி தான் இருக்கிறான், பெரிய ஊழியக்காரன் அப்படி தான் இருக்காங்க. துட்டு, பதவி, பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, மக்களை ஏமாத்துறது, இதெல்லாம் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டு கொடுத்த பாக்கியத்தை நினச்சி நீ கொடுத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாய், கடவுளை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். 10வது ஆண்டு விழா நினைக்கிறேன், நாளையும் கட்டும்போது எவ்வளோ சிரமம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தை கட்டினாங்க. குடும்பமாக இருந்து வசதி தான் இல்லை, ஆனால் ஊக்கத்தோட சரீர பலவீனம் சரி, ஒரு முழு பலத்தோடு கட்டுற ஆலயத்தை கட்ட அந்த கிருபை செய்தார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், தேவனை கெடுப்பார். இன்றைக்கி அதுதான் வார்த்தை. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழணும். நான் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சென்னையில். நான் எப்படியோ வாழலாம். அதனால் ஒவ்வொரு மாதமும் வாரமும் திருச்சபையை நோக்கி, திருநெல்வேலி நோக்கி, நான் ஒரு லே செக்ரட்டரி, அவரோட ஐயா சொல்ல மறந்துட்டார். நான் ஒரு லே செக்ரட்டரியாக இருந்து 3 வருஷமாக எந்த வேலையும் செய்ய முடியலை. ஏன்னா உண்மையான ஊழியர்கள் இல்லை, திருச்சபை தலை சரியில்லை. சரியில்லைனால உண்மையான ஊழியத்தை செய்ய முடியலை. பாடுபடுறோம், வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்கேற்ற பலனை அவங்க அடைவாங்க. அதுக்கேற்ற பலனை ஆண்டுடைய திருடவும் கொல்லவும் அழிக்கவும்ன்றே வேறொன்றுக்கு வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படம் வந்தேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்களாய், சாட்சியுள்ள மக்களாய் நான் வாழணும். நான் அந்த ஆலயம் கட்டும்போது ஒவ்வொரு வாரமும் வருவேன். ஆலயத்தை எப்படி வேலை நடக்குது பார்க்கறதுக்கு வருவேன். பார்க்கும்போது அக்கம்பக்கம் வீட்டு இந்த பக்கத்தில் ஒரு தாத்தா இறந்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வருவேன். அவங்க வீட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். என்னுடைய ஆசை என்ன கேட்டால், எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறணும், எல்லாரும் உண்மையுள்ள பிள்ளைகளாக மாறணும். இதைத்தான் விரும்புகிறோம். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சத்தியத்தையும், ஒவ்வொரு ஆலயத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அநேக தம்பிமார் வந்திருக்காங்க. இந்த மருதமுத்து ஆலயத்தை கட்டி முடித்தோம். அதுக்கு முன்னாடியே புதுப்பட்டி ஆலயம் கட்டி முடித்தோம். தாடி சுப்பிரமணியபுரம் தம்பி அந்தோணி வந்திருக்கிறான், அந்த ஆலயத்தை கட்டினோம். இப்படி எத்தனையோ ஆலயங்கள் கடவுள் அதெல்லாம் நம்ம பரலோகத்தை கணக்கு வச்சுருக்காரு. நீங்கள் மனுஷன் நினைக்கலை, அதை பற்றி நான் வருத்தப்படலை. நீங்கள் மனுஷன் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை எண்ணப்படுக்கு ஏமாத்துறோம். அந்த ஆண்டவரை மறைச்சி கடவுளுக்கு நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாரே, அந்த கர்த்தரை நம்ம நினச்சி வாழணும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உன் கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? ஒரு கரங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். உன் நிலைமையை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், ஒரு இருதயத்தின் வாஞ்சியை ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏதோ பேருக்கு நீ வாழாத, கிறிஸ்தவன் பேருக்கு வாழாத. ஏதோ 300 ரூபா சந்தா கட்டினோம், ஓட்டு போட்டோம், 100 பேருக்கு சந்தா கட்டினோம், ஓட்டை ஜெயிக்க வச்சோம், டிசியை ஜெயிக்க வச்சோம் நினச்சி வாழாத. ஒரு டிசியும் பரலோகத்துக்கு போகிறதில்லை, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரும் பரலோகத்துக்கு போகிறதில்லை, ஒரு லேசகட்டியும் பரலோகத்துக்கு போகிறதில்லை, ஒரு பேராயரும் பரலோகத்துக்கு போகிறதில்லை. ஏன்னா அக்கிரமத்தால் நிறைஞ்சி, அநியாயத்தில் நிறைஞ்சி, தவறான காரியம் செய்துட்டு திருச்சவே சரியான வழியில் இல்லாமல் திசைதப்பி அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. வாழ்கிற வாழ்க்கை
தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த பாக்கியத்திற்காக கூட நன்றி சாமி. அடியான மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தை தாங்க. கிராமத்துக்கு வருவோம் சாமி. எத்தனாயிரம் மக்கள் வாழுகிறார் உங்களுக்கு தெரியும் அப்பா. இவர்களெல்லாம் அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜா. விசேஷித்த கரம் கொண்டு காத்துக்கொள்ளுங்க. குருவானவரை பலப்படுத்துங்க. குடும்பத்தை ஆஸ்வதிங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயங்கெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான காரியம். தம்பி ஞானராஜி ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், ஐயா வந்துருங்க சொல்லி. வர்றேன் தம்பின்னு சொன்னேன். குருவான்கிட்ட சொன்னியான்னே ஐயாட்ட சொல்லிட்டேன்னா. நான் நினச்சேன் ஒரு வேளை நம்ம வரதுனால அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் திருமணம் கொடுக்குமோன்னு எனக்கு தெரியலை. நேற்று நான் திருவேங்கடம் திருச்சபைக்கு போனோம். அங்கே ஒரு திருமணம். அந்த குருவான் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் தயவுசெய்து வராதிங்க, லேசகிட்டே கோயிலில் ஏற்றாதுன்னு பிஷப் சொல்லிட்டாரு. ஏற்றுட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. என்னையா பண்ணுறது சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், நம்ம என்ன பாவம் பண்ணோம்? உண்மையை பேசணும்னு சொல்கிறோம், உண்மையாக ஊழி செய்யுன்னு சொல்கிறோம், தப்பு பண்ணாதுன்னு சொல்கிறோம். இதுதான் தப்பா? இது தப்பா? ரொம்ப கேவலமான வருத்தமான பாரமான சூழ்நிலை. இன்றைக்கி எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்குது கடவுளுடைய கிருபையினால். எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்குது. நீ திறந்து வைக்க வாரியே, உன ஒரு செங்கல் எடுத்து வைக்கியா, ஒரு செங்கலுக்கு ₹1 கொடுத்துருப்பியா, மாலை மரியாதையோடு வாழ்ந்துட்டு போகிற. என்ன உன் வாழ்க்கை? பிரியமில்லாத வாழ்க்கை. மேய்ப்பனை வாழ்ந்தால் நல்ல மேய்ப்பனை வாழணும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்று வேறொன்று வரான் வார்த்தையின்படி செய்கிற மாயமான ஊழியமா, மாயமான தோத்திரமா ஆண்டவர் பார்க்காரு. ஆண்டவர் பார்க்க ரொம்ப வேதனை. வீட்டிலலாம் நேற்று என்கிட்ட என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தம்பி எல்லாமே சத்தம் போட்டாங்க. எதுவும் பணத்தை கொட்டி செலவு பண்ணிக்கிட்டு திருச்சபைக்கு போய்கிட்டு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கணும்? ஏதோ எத்தனை ஏழை மக்கள் இருக்காங்க, கொடுக்கலாமே. எத்தனை சில மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, செய்யலாமே. திருச்சபையில் வாழ்ந்து உண்மையாக வாழ நினச்சி அவங்க உண்மையாக வாழ்கிறாங்களே, அவங்க நடக்க ஒரு வார்த்தை உண்மை இருக்கா? அவங்க நடக்க உண்மையாக இருக்கா? ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும். உண்மையான வாழ்க்கையை வாழணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாக தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். சில ஊரில் பாருங்கள், ஜனங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்தவன் தான் வாழ்க்கையில் உண்மை இல்லை, மற்ற மக்களெல்லாம் உண்மையை வாழ்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன சொல்லி பயப்படுறாங்கன்னா, சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டா கொலநாசன் பயப்படுறான் இந்துக்கார மனுஷன். முஸ்லீம் மக்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாங்க. கிறிஸ்தவ மக்கள் தான் வாழ்க்கை இல்லை. சந்தாவுக்கு பணம் கட்டிடுறான். 300 ஓட்டுக்கு 400 ஓட்டுக்கு இந்த வீட்டில் கட்டினேன், நம்ம டிசியாக ஜெயிச்சிடணும். எதுக்கு? கொள்ளையடிக்கிறதுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழலைன்னு சொன்னால் குடும்பம் வீட்டில் சாபம் படுத்திருக்கோம். பிள்ளை வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்படாது. கர்த்தருக்கு பயந்து வழிநடக்க பாக்கியவான். உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு வாய்ப்பு நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கனதும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தய செடியில் ஒலிவமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கூட்டம் சமாதானத்தையும் காண்பாய்ன்னு சங்கீதம் 128 வாசிக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிற. வேதத்தில் வாசிக்கும் சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழனா வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தில் செய்யாமல் இதான் விதத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? உண்மையாக வாழ்க்கையாக இருக்கிறதா? ஏதோ நற்கரணை வாங்கிட்டோம், சந்தா கட்டிட்டோம், பருவத்துக்கு மட்டும் போகணும்னு நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காதே. அக்கிரமக்காரனே உன்னை அறியேன் என்று சொல்லுவார். என்னோட அகன்று போ என்று சொல்லுவார். என்னோட அகன்று போ, உன்னை அறியேன் என்று சொல்லுவார். கல்லறையில் எழுதலாம்,
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே நீதிகள் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாள் எனக்கு தருவான்னு சொல்லி ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டு கல்லறையில் வைக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் பார்க்கமில்ல. ஆனால் ஒரு நாளும் பரவத்து போக முடியாது. இதனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியாக நீ வாழ்ந்தால் மாத்திரம்தான். எத்தனை மிஷனரிகள் தங்கள் தியாகமான வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? கோதுமை மடிபோல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க தெரியுமா? இன்றைக்கி ஒரு நாள் ஒரு அடி நிலம் வாங்க முடியுமா? அந்த ஒரு அடி நிலத்தை ஒரு நாள் காப்பாற்ற முடியுமா? நீ காப்பாற்றினாலே போதும், நீ வாங்க வேண்டாம். மற்ற வாடகை கூடாமல் கள்ளர் கையில் கொடுக்காத அளவுக்கு நீ வாழ்ந்தாலே வாழ்க்கை போதும், அதுவே போதும். அதான் ஆண்டவர் பார்ப்பார். ஏதோ மாயமான வாழ்க்கை, நான் பெரிய அதிகாரியாக இருக்கேன், பெரிய ஆளாக இருக்கேன், மாடரேட்டாக இருக்கேன், வாழ்க்கை இல்லை. உன் தேவனுடைய வாழ்க்கைக்கு பிரியமான வாழ்க்கையை வாழாமல் போனேன்னு சொன்னால் வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. பிள்ளைகளுக்கு சந்ததி சாபம். 2 காசு 2 தாலந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. வேதத்தில் வாசியம் இல்லை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சீரிய நாட்டு படைகள் வந்து ஒரு சிறுபெண்ணை, ஒரு இஸ்ரவேல் தேசத்து சிறுப பெண்ணை வந்து அடிமைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அவன் சிறிய நாட்டு இராணுவ தளபதி வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த தளபதி குஷ்ரோயே இருக்கான். குஷ்ரோயை இருச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மனுஷன் அந்த தளபதி குஷ்ரோயை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு தாங்க முடியலை. தரிசனம் ஒரு அதங்கமான எண்ணத்தில் அவள் கேட்கா தன் ஐயா அம்மா என் நிஜமான இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா? அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அங்கே தீர்க்கதரிசி இருக்காரு. அவர் வாழ்க்கை சுகம் கொடுப்பாரு, தேவன் நோக்கி மன்றாடுன்னு சொல்லி சொல்கிறா. இந்த வார்த்தை தன் புருஷன்கிட்ட சொல்கிறா. புருஷன் ராஜாட்ட சொல்கிறான். சீரிய நாட்டு ராஜா உடனே இஸ்ரேல் தேச ராஜாவுக்கு கடிதம் கொடுக்கான். என்ன கொடுக்கான்? என் இராணுவ தளபதி அனுப்பியிருக்கேன், அவனை குஷ்ரோகை நீங்கள் விடுதலையாக்கி அனுப்புன்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ராஜா என்ன சொல்கிறான்? சட்டையெல்லாம் கடிச்சிக்கிறான். யாரடா குஷ்ரோகத்தை விடுதலை கொடுக்க முடியுன்ட்டு. இந்த வார்த்தையை கேட்ட தீர்க்கதரிசி எலிசா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், அவன் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டுங்க, அனுப்புங்க. அனுப்புன்னு சொன்ன உடனே 6000 தாலந்து தங்கம், 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் தங்கம், 10 மாற்று வஸ்திரங்களில் கொண்டு போகிறான். கொண்டு போய் ஜெகஜாண்டிக்கு போய் இராணுவ உடையில் போய் நிற்கிறான். நிற்கிற உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்? கிட்ட கூட வரல, தூரத்தில் நிற்கிறான். தூரத்தில் பார்த்துட்டு, நீ ஒரு நாள் போய் 7 தினம் கழுவு. நீ 7 தினம் கழுவுனான்னா உன் சரீரம் மாற்றப்படுங்க. இந்த வார்த்தையை கேட்டோட அவனுக்கு ரொம்ப வேதனை. அவன் கிட்ட வந்து ஏதோ மந்திரவாதி மாதிரி இலையை அடிப்பான், கையை கழுவுவான், கையை வச்சு தொடச்சி விடுவான், கையை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவான், ஏதோ நமக்கு ஏதோ சில காரியம் செய்வான், பிசியோதெரபி பண்ணுவான்னு நினச்சி பார்த்தான். ஒரே வார்த்தை சொன்னான், யோதனை 7 தடவை முழுகுன்னு சொன்னான். வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப என்ன சொல்கிறான்? என் நாட்டில் விட ஆர்பார் பர்பார் நதியை விட நதி விசேஷமாக நதியான்னு கேட்கான். அவன் கையில் கொடுக்க மனுஷன் சொல்கிறான், ஐயா அவன் அந்த ராஜா அவன் பெரிய காரியம் செஞ்சிருப்பல்ல, அவர் சிறு காரியம் தான் செய்கிறான். நீ யோதானில் போய் முழுகுன்னு தானே சொன்னான், முழுகி பாருங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முழுகும்போது மாம்சம் சிறுபிள்ளை மாம்சத்தை போல மாறியது மாத்திரமல்ல, இஸ்ரவேலே தேவன் உருவை தவிர வேறே தேவன் இல்லை என்பது அவனே சாட்சி கொடுக்கான். சாட்சி கொடுத்து போய் நிற்கிறான். நின்று மாத்திரமல்ல, கொண்டு வந்த பொருளெல்லாம் தீர்க்கதரிசி வாங்கலை. அந்த தீர்க்கதரிசி வாங்கலை. இன்றைக்கி நம்ம ஆளுனா என்ன செய்கிறாங்க? வாங்கி பின் வாசல் வந்து உள்ளே போட்டு போடான்ட்டுருவாங்க. சினிமா பின் வாசல் வந்து உள்ளே போட்டு போயின்னு சொல்லுவாங்க. 1 பைசோட வாங்கலை. அவன் வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான், கேஆசி. அவன் நினச்சி பார்த்தான், நம்ம எஜமான் தப்பு பண்ணிட்டான்டா, பொருள் வாங்கலை, நான் போய் வாங்கன்னு சொல்லி வீட்டில் போய் அவன் உனக்கு தெரியாமல் போய் வாங்குறான். ஒரு தீர்க்கதரிசி பிள்ளைகள் இப்பெல்லாம் வந்திருக்காங்க, ஐயா நீ 1 தாளந்தை கொடுத்த, கூட 1 தாளந்து தர முடியுமான்னு என்னை எஜமான் கேட்க சொன்னான்னு சொல்லி பொய் சொல்கிறான். பொய் சொல்லி 2 தாளந்து வெள்ளி 2 தாண்டு மாற்று வசதி தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து மாத்திரம் வேலைக்காரர் 2 பேரையும் அனுப்பியும் வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு அனுப்புகிறான். வீட்டை வந்த உடனே பொருளை வாங்கி வீட்டில் வச்சுட்டு திரும்பியும் போய் தீர்க்கதரிசி போய் நிற்கிறான். அவன் சொல்கிறான், எலிசா கேயாசி எங்கேருந்து வர்றடான்னு கேட்கான். எங்கேயும் போன்னு பொய் சொல்கிறான். பொய் சொன்ன ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒட்டவங்களையும் திராட்சத்தோடு வாங்குவதுக்கு காலமா, இது வாங்குவது காலமா, நாகமான் குஷ்டரோக உன்னையும் சந்ததியும் தொடர்ந்து பிடிக்குங்க. நீ ஊழியத்தை சாபமாக கொள்ளக்கூடிய ஊழியக்காரன் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? எலெக்ஷனோட 5000 ரூபா கொடுத்தா போதகர் அபிஷேகம் வாங்கலாம், 10,000 கொடுத்தா பிஷப் அபிஷேகம் வாங்கலாம். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. 10,000 ரூபா கொடுத்து நம்மகிட்ட ஒரு சமயத்தில் ஒரு
ஒரு பேராய் 24 எஃப்ஐஆர் உள்ள பேராயர் நம்ம திருமணத்தை கலக்கணும் பார்த்தீங்களா? திருமணத்தை கலக்கி ஒரு கலாட்டம் பண்ணிவிடுவானா? அதே மாதிரி ஒரு பேராயர் 20 போட்டு நாய் சங்கிலி மாதிரி 2 சங்கிலியை போட்டு தோத்திரம் பெறுத தோத்திரம் செய் என்ன சொன்னான்? கடவுளுக்கு விரோதமான சில வார்த்தையை பேசுனா. நீ மக்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு காரணம் கேட்டால் மக்கள் சரியில்லை. ஒரு கரஸ்பாண்டாக என்ன சம்பாதிக்கலாம், சேர்மன் தான் என்ன சம்பாதிக்கலாம், நம்ம அந்த பொறுப்பில் வந்தவனே என்ன சம்பாதிக்கலாம், காலேஜில் கரஸ்பாண்டாக எத்தனை அப்பாயின்மெண்ட் தப்பாக போடலாம். இது தான் சம்பாதிச்சு வரணும் ஒழிய வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்குன்னு அவன் அறியாமல் போகிறான். வீட்டு வாசப்படியில் படுத்திருக்குன்னு அறியாமல் போனான். ஆண்டவரை அரிய மக்களும் வாழணும். ஆழ்வந்தலுக்கு அப்படி தானே உங்களுக்கு ஆழ்வந்தலுக்கு இப்படி வந்திருக்காங்க, பிள்ளைகள் வந்திருக்காங்க. அந்த கோபுரம் கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமம், ஆலயத்தை கட்டுறது சிரமம் அந்த பிள்ளைகள் தெரியும். இவங்க யாருக்கா தெரியுமா? நீ கத்திரி வச்சு வெட்டுறதுக்கு தான் உனக்கு தெரியும். ஆள் வயிறு மாலை போட்டு ஐயா வாழ்க இதை சொல்ல மக்கள் வார்த்தையும் கேட்க தெரியும். எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டுவாங்க, எவ்வளோ சில காரியங்கள் இருப்பாங்க, அதை யோசிக்கணும். நீ மிஷனரிகள் இல்லைன்னா நீ பூமியில் ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. இந்த மிஷனரிகள் வராமல் இருந்தாங்கன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. உன்னால் ஒரு அடி நிலம் வாங்க முடியுமா? நீ கூறு போட்டு 99 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு விற்க உனக்கு தெரியும். இதைத்தான் தெரியுமா ஒழிய பாவத்தை சாபத்தை வாங்கிக்கிட்டே இருக்க, சாபத்தை வாங்கிக்கிட்டே போகிற. ஒரு மன போராட்டத்தை ராத்திரில இரவுலாம் எனக்கு தூக்கமே இல்லை. சில வார்த்தையை கேட்டுட்டு சில ஆட்கள் சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் சம்பாதிக்க வந்தோமா இல்லை துட்டு அடிச்சுட்டு போக வந்தோமா? கொடுப்பு பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு சொந்த கிளி வேலை செஞ்சதுங்காரு. வாங்குவதை பார்க்கணும் கொடுப்பது பாக்கியம்னாரு. அப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து பாரு, எவ்வளோ ஆசீர்வாதம் பாரு, உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். நான் எத்தனையோ விதமான கஷ்டத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 56 வருஷம் ஆச்சு சென்னைக்கு போய். ஒன்றுமே இல்லாமல் போனேன். சென்னைக்கு போகும்போது ஒன்றுமே இல்லை, காலில் போட்டு செருப்பு கூட கிடையாது, ஒரு அரை டவுசர் கூட கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தோடு போனேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய வசதி ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமுடைய மகன் எலியேசருக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போவான். எலியேசர் போய் என்ன சொல்லுவான்? ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது என் எஜமான் செல்வ சீமானா இருக்காருப்பான். செல்வ சீமானா இருப்பது மாத்திரமல்ல, அநேகமாயிரம் ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் வாழ்ந்து வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். காரணம் கேட்டால் ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷனாய், உண்மையுள்ள மனுஷனாய், கர்த்தரோடு வாழக்கூடிய மனுஷனாய், தேவனுடைய சிநேகிதனாய் மாறினானா. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். மாய்மானமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, தோத்திரம், மாய்மான தோத்திரம், ஊரை ஏமாத்திர தோத்திரம், ஊரை ஏமாத்திர அரசியல் தேவையா நமக்கு? எவ்வளோ வேதனை. உண்மையாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஓட்டு கிடையாது, ஓட்டை அடிச்சிடறான். திருத்தனம் பண்ணால் கள்ளத்தனம் பண்ணுறதுக்கு ஓட்டை போடுறான். ஓட்டை போட்டு லிஸ்ட்டை கொண்டு வந்து விட்டுறாங்க. இது தேவையாது. ஜெபம் பண்ணக்கூடியவர்கள், பரிசுத்தமுள்ள பிள்ளைகள், தேவனோடு வாழக்கூடிய வழி எப்படின்னா 2 தீமோத்தேயு 2:3 வாசு பார்த்தீங்கன்னா, கண்காணி விரும்பும் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும்? உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும், ஒரே மனைவியோட புருஷனாக இருக்கணும், சாராயம் குடியவனாக இருக்கக்கூடாது, ஒழுக்கமில்லாத மனுஷனாக வாழக்கூடாது, ஒழுக்கமுள்ள மனுஷனாக கடவுளுக்கு பிரியமான மனுஷனாய் ஆண்டவர் வாழக்கூடிய பிள்ளைகள் பயணம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை. முன்னால் ரோட்டில் கிறிஸ்தவங்க போனால் எல்லோரும் வணங்குவாங்க. கிறிஸ்தவங்க போகிறாங்க, கிறிஸ்தவங்க இன்னைக்கு அயோக்கியம் போகிறான், திருடம் போகிறான் பாருங்க. காரணம் கேட்டவங்க விட்டு வாழ்க்கையில் உண்மை இல்லை. பாதி பேர் குடிகார பேரில் இருக்கான், பாதி பேர் குடிகார. போன வருஷம் மட்டும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 230 கோடி சாராயம் விற்றுது, 230 கோடிக்கு. இப்படிப்பட்ட குடியாரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வாழ்க்கை. நீ காரணம் உன் ஜபம் சரியில்லை, உன் மன்றாட்டு சரியில்லை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை சரியில்லை. வாழ்க்கை இல்லையா? ரொம்ப வேதனையான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை. நாடு பார்த்தீங்களா இன்றைக்கி நல்ல நம்ம ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஜட்ஜஸ், ஹிந்து ஜட்ஜஸ், பிராமணர்கள் வந்து ஆள்றாங்க. என் காரணம் கேட்டால் மட்டும் உண்மை இல்லை, ஒரு பேராயிட்டு உண்மை இல்லை, மாடரேட்டர் உண்மை இல்லை, ஆஃபீஸில் உண்மை இல்லை. காரணம் துட்டு, பணம் 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 பணம். எவ்வளோ கேவலமான வாழ்க்கை. இப்படி வாழாத, இப்படி வாழவே வாழாத. ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையை வாழு. தேவனுக்கு உனக்காக ஆண்டவர் சிலுவையில் மரிச்சது மாத்திரமல்ல, எத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டார், எத்தனை பாடுகளை அனுபவித்தார். முதுகில் 40க்கு 1 39 அடியில் அடிக்கப்பட்டார், 5 முறை அடிக்கப்பட்டார்.
முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறியது. நாரியது மாத்திரமல்ல, முகத்தில் காரி துப்புனாங்க. காரி துப்பி உன் அடித்தது யாருன்னு சொல்லி கேவலமாக பேசுனாங்க. அது மாத்திரமல்ல, கெதிரோன் ஆற்று வழியாக ஆளுடைய அன்பை பார்த்து வாழணும் ஐயா. நம்முடைய குருவான பாஸ்கரன் ஐயா ஒரு குடும்பமே ஊழியக்கார குடும்பம். அவங்க பிரதர்ஸு, சித்தப்பா, பெரியப்பா, பிள்ளைங்க எல்லாமே ஊழியத்தில் இருக்காங்க. எனக்கு அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக படுவேன். எப்போவுமே தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய், தேவனோட வாழக்கூடிய பிள்ளைகளாய், தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். நான் டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் பண்டிகை முடிச்சுட்டு தரங்கம்பாடி போயிருந்தோம் குடும்பத்தோடு. 300 வருஷத்துக்கு முன்னால் சீக்கன் பால்னு ஒரு மிஷினரி வந்தார். அங்கே 228 நாள் ட்ராவல் பண்ணி போட்டில் வந்தார். வரும்போது 35 பேர் இறந்துட்டாங்க. 35 பேர் இறந்தவங்களையும் வழியில் ஒரு நாளாக ஒருத்தா இறந்துட்டே வந்துட்டாங்க. 35 பேரும் தூக்கி கடலில் போட்டாங்க. வேறு வழி இல்லை. பரலோகத்தை பார்த்துக்கலாம், பரலோகத்தை பார்த்துக்கலாம் வந்துட்டாங்க. அவர் சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுமா? பச்சை மீனை சுட்டு கடத்தண்ணியை காய்ச்சி கடத்தண்ணி பச்சையாக குடித்து கஷ்டத்தோடு வந்து இறங்கினாங்க. ஏன்னா அந்த ராஜா உள்ள விடலை. பல நாள் முழங்காலே நின்றாங்க. பழங்கால். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க ஊரில் 92 வயசு வரைக்கும் வாழலாம். 92 வயசு வரைக்கும் வாழலாம். அவ்வளோ கிளைமேட் ஊர். இங்கே வந்து 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை செத்து போச்சு. அந்த ஆலயத்தில் ஆல்ரெடி அடக்கம் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு பைசா யார்ட்டையும் வாங்க முடியாது. தனக்கு வீடு வேணும், ஆலயம் வேணுங்கிறதுக்காக திரும்பியும் ட்ராவல் பண்ணி போய் 222 ட்ராவல் பண்ணி போய் சொந்த வீட்டை விற்று, இடத்தை விற்று, எல்லா இடத்தையும் விற்று தான் அங்கே வந்து இடத்த வாங்கி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. எங்கள் ஸ்கூல் இன்றைக்கி அங்கே இருக்குது. இன்றைக்கி அவங்கெல்லாம் கோதுமை மொழி போல் விதைக்கப்பட்டாங்க. எதுக்கு? நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் என்ன ஆத்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி தாகத்தோடு வந்தாங்க. இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற? மாயமானமான வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, பொய் வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்லை. ஒருவேளை நீ நினச்சி பார்க்கலாம், நம்ம ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டார். கள்ள உபதேசம் கிடையாது. வேதத்தில் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 3:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக்கினி தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி அநேகர் போதகராகாத இருப்ப. வேதத்தில் தான் வாசிக்க. உண்மைதான வார்த்தை தான். உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, ஒரு ஆத்ம பாரம் உள்ள வாழ்க்கை. பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டாலே சோமானாங்க. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டே சோமானாங்க. அது மாத்திரம் பவுல் போகும்போது அவன் கச்சை மாறுபட்டு சோமாயி எழுப்பி ஓடி இருக்காங்க. நீ எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் பண்ணுற? வாக்கர் ஒரு மிஷினரி இருந்தார். வாக்கர் மிஷினரி சில வீட்டில் மருத்துவ வசதி இல்லாத காலம், சில பெண்களுக்கு பிரசவம்னு சொன்னால் மரணத்து வர வாசல் வரைக்கும் போயிட்டு வருவாங்களாம். மரண வாசல் வரைக்கும் போயிட்டு வருவாங்களாம். அப்படி தான் அவங்களுக்கு அந்த சுகப்பிரசவம் கிடைக்கும். நிறைய பெண்கள் செத்து போவாங்க. சில பெண்கள் மரணத்தோடு போராடிட்டு குழந்தையும் வெளியே விடாமல் அவள் சாக போகிற நேரத்தில் வாக்கரை தேடி போவாங்களாம். வாக்கரை தேடி போய், அண்ணா வாங்க, என் மனைவி மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கா. அல்லது சில தாய் ஓடுவாங்களா, என் மகன் மரணத்தோடு போராடிட்டு இருக்கா, என் வாங்கியான்னு கூப்பிட்டு வருவாங்களா. அவர் ஒரே வார்த்தை அந்த கரத்தை அந்த மகளுடைய வயத்தில் வச்சு, ஆண்டவரே ஒரு சுகப்பிரசவத்தை தாங்க ஐயா, இவளுடைய பிள்ளை இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி கை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தன்னாலே வெளியே வருமா, சுகமாக வருமா. இப்படி தான் வாழ்ந்தாங்க. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? சீரில்லாத வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலை. நிறைய பிள்ளைகளை நிறைய காதல், லவ்வு பெரிய ஓடி அழிஞ்சு போகிறாங்க. இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆண்டோடு நீ உண்மையாக வாழ்ந்தால் தான் பிள்ளை உண்மையாக வாழும். நீ உண்மை இல்லாமல் வாழ்க்கணும், பிள்ளை உண்மை இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. பிள்ளை சீரான வளர்க்க வேண்டிய வளர்ப்பில் வள. தேவனுக்கு பிரியமான பிள்ளையை வளர்த்து ஆளாக்கு. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிட மாட்ட மாத்திரமல்ல, திருமணத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. திருமணத்துக்கு மாத்திரமல்ல, ஓட்டு போட்டு அரசியல் பண்ணி சாக்கடை ஆக்குறானே, அது அரசியல் இல்லை. எத்தனை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க.
நீங்கள் வாய் மேலே கணக்கு எடுக்காங்க, எத்தனை பேர் தேடப்பட எடுத்தாங்க, எத்தனை பேர் கம்மிடுவாங்க. இது என்ன வாழ்ந்த வாழ்க்கை? நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கை வாழணும். இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். எல்லா காரியத்தையும் விழுந்து தேவனுக்கு மிஷரியாக வாழ்ந்த வாழ்க்கைன்னு சாதாரண வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. எத்தனை கிறிஸ்தவ மக்கள் எவ்வளோ அனுமதி, எவ்வளோ வேதனை. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியமே பண்ண முடியாது, ஊழியமே பண்ண முடியாது, போஸ்ட் கொடுக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம். நீ சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த வாழ்க்கை சுதந்திரமாக கடவுளுக்கு பிரியமாக வாடு. கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம ஊழியர்கள் உண்மையாக மாறணும். ஆண்டவருடைய பேராயர் உண்மையாக வாழணும்ப்பா. என் குருவானவர் உண்மையாக ஊழியம் செய்யணும். என் தேசம் முழுவதும் தேவனுக்கு சொந்தமான தேசமாய் மாறணும். தேசத்துக்கு சொந்தமாய் வாழணும்னு சொல்லி ஆண்டு கேட்கலாமா? தலையை தாழ்த்தி ஜெபம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உன்னுடைய அன்பின் கரம், ஆஸ்வதிக்கப்பட்ட கரம் எங்களோடு இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? எங்களோடு இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரே, நீ உண்மையான பிள்ளைகளை தேடிக்கொண்டு வருகிறீராப்பா. உண்மையான பிள்ளைகளை தேடிக்கொண்டு மாய்மான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, மாய்மான வாழ்க்கை வேண்டாம் சாமி. உண்மையான ஊழியம், உண்மையான மக்கள், தேவனுக்கு பிரிய பயப்படுகிற மக்கள் வாழணும். நல்ல தகப்பனே, மத்தியான வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ள போகிறோம். உண்மை போல மாற கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தசன விருந்தை விசேஷித்த கண்கொண்டு ஆஸ்வதிங்க. யார் யார் சாப்பிட்டாலும் ஆஸ்வதமாக இருக்க இந்த கிராமமே ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. குருவானரை பலப்படுத்துங்க. உதவி குருவானை ஆஸ்வதிங்க. திருமண்டலத்தை ஆஸ்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கரிக்கிறோம் நல்ல பிதாவே.